தாவேக அமைச்சரவையில் இடம் பெறுவோம் என நாங்கள் சொல்லவே இல்லை. பின்வாங்கிய எஸ்பி வேலுமணி. நாங்க எந்த ஒரு பதவி ஆசையிலயோ இல்லனா அமைச்சர் நாற்காலிக்காகவோ தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கல. ஒரு தடவை கூட அமைச்சரவையில இடம் பெறுவோம் அப்படின்னு சொல்லல அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தமிழக அரசியல் களம் பல்வேறு அதிரடி திருப்பங்களை கண்டு வரக்கூடிய நிலையில தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்துல அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு இடம் கிடைக்காதது அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய விவாதமா மாறி இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்ட சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை ஆதரிக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. ஆனா முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் அப்புறம் எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவா சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்புல வாக்களிச்சாங்க. திமுகவை வீழ்த்ததா எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா தாவேகாவுக்கு எதிரா திமுக கூட கைகோர்க்க இபிஎஸ் முயன்றாரு அப்படின்னு குற்றம் சாட்டி வேலுமணி தரப்பு தாவேகா அரசுக்கு ஆதரவு கரம் நீட்டுச்சு. நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரவளிச்சதால எஸ்பி வேலுமணி தரப்புக்கு தாவேகா அமைச்சரவையில 6ல இருந்து 8 இடங்கள் வரைக்கும் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பலத்த யூகங்கள் உலா வந்தது. ஆனா சமீபத்துல நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தப்போ காங்கிரஸ் அப்புறம் தாவேகா எம்எல்ஏக்கள் மட்டுமே அமைச்சர்களா பதவி ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விசிக அப்புறம் ஐயுஎம்எல் சார்பில் அமைச்சர்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க. வேலுமணி தரப்புக்கு ஒரு இடம் கூட வழங்கப்படல. தமிழக அமைச்சரவையோட மொத்த இடங்களோட எண்ணிக்கை 35க்கு மேல இருக்கக்கூடாது. தாவேகா ஏற்கனவே 31 அமைச்சர்களையும் காங்கிரஸ் 2 அமைச்சர்களையும் கொண்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 2 இடங்கள் கூட்டணிக்கு ஆதரவளிச்ச விசிக அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு. நேத்து நடந்த புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கு வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்புக்கு தாவேகா தரப்புல இருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அழைப்பும் அனுப்பப்படல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அமைச்சரவையில இடம் அளிக்கப்படாத நிலையில வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் நேத்து கூடி ஆலோசனை நடத்தினாங்க. தாவேகா அமைச்சரவையில தங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காதது பத்தி பேசின வேலுமணி தரப்பு மூத்த தலைவர் ஒருத்தர் நாங்க தாவேகா ஆட்சியில இணைய போறதா எங்கேயும் எப்பவும் பொதுவெளியில சொல்லல. பதவி ஆசையில நாங்க தாவேகாவை ஆதரிக்கவும் இல்ல அப்படின்னு தற்போதைய சூழலை சமாளிக்க கூடிய வகையில விளக்கம் கொடுத்திருக்காரு. சென்னை எம்ஆர்சி நகர்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப பேசின அவரு ஏமாற்றம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கறத தான் தெளிவுபடுத்தணும். அமைச்சரவையில இடம் பெறுவோம் அப்படின்னு நாங்க ஒரு தடவை கூட சொல்லல. சில பேர் திட்டம் போட்டு இதே கருத்தை சொல்லிட்டு வராங்க. ஏமாந்துட்டதா சமூக வலைதளங்கள்ல சில பேர் தொடர்ந்து திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க. பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கல. திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுக்காக தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம். புதிய அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எங்களோட ஒரே நோக்கம் அதிமுகவோட பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் தோல்விகள் பத்தி விவாதிக்கிறது மட்டும்தான் அப்படின்னும் எங்களை சமாதானப்படுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து தூதுவர்கள் மூலமா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வரதாவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. தாவேகா அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கிட்டு இப்போ அமைச்சரவையிலும் இடம் கிடைக்காம அதிமுக கொறடா உத்தரவை மீறினதா ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்ளக்கூடிய இக்கட்டான சூழல்ல வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சிக்கியிருக்காங்க. அமைச்சரவையில இடம் கிடைக்காததால அதிருப்தி எம்எல்ஏக்கள் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கே திரும்புவதற்கான சமரச பேச்சுவார்த்தைகளும் திரைமறைவுல வேகம் எடுத்திருக்கிறதா தமிழக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது.